பத்ரு போர்க்களமாக இருந்தாலும் அழுவார்கள், உஹது போர்க்களமாக இருந்தாலும் அழுவார்கள், இறைவனுடைய வெற்றி கிடைத்து விட்டாலும் அழுவார்கள். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சிறிதளவு காற்று வேகமாக அடித்து விட்டால் கூட, கொஞ்சம் காத்து வேகமாக அடிச்சுச்சுன்னு சொல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணுவோம், கிளைமேட் நல்லா இருக்கு. ஒரு சிறிதளவு காற்று வேகமாக அடித்து விட்டால் கூட எங்க மறுமை வந்து விட்டதோ என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு ஓடி வந்து அழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி அழுதுதான் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த ஒரு மரியாதை சமூகத்துக்கு எதுவரை அல்லாஹ்விடத்திலே அழுது 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 அல்லாஹ்விடத்தில் அழுதாங்க, வேற யாரையும் அல்லாஹ் அழ வைக்கல இந்த சமுதாயத்தை. எதுவரைக்கும் அல்லாஹ்விடம் அழும் சமூகமாக இந்த சமூகம் இருந்துச்சோ, அல்லாஹ்விடம் அழும் தலைவரை இந்த சமூகம் பெற்றிருந்துச்சோ, அதுவரை யாரிடத்திலும் அழக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கும் ஏற்படுத்தவில்லை, அந்த தலைவர்களுக்கும் ஏற்படுத்தவில்லை. என்றைக்கு மனிதர்களிடத்தில் அழ ஆரம்பித்தார்களோ, இல்லைன்னா என்னைக்கு அல்லாஹ் அழுத நிறுத்தினாங்களோ, அன்றைக்கே எல்லோரிடம் அழ வைத்தாங்க, எல்லாத்தையும் அழ வச்சாங்க.